டிசிப்ளினோட நீங்க எதையாவது அணுகுனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களுடைய ஒர்க்கை புரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லாரையும் புரிஞ்சுக்கிறதுக்கு டிசிப்ளினோட நம்ம அணுகணும். நான் அதுதான் டேலண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். இங்க நம்ம இதை நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களில் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்டாங்க அப்படின்னு ஒரு 3 பேரையாவது நீங்க ஞாபகப்படுத்திக்கங்க. நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம், ஏன்னா நீங்க சொல்ல ஆரம்பிச்சா அதுக்கு டைமே பத்தாது. ஒரு 3 பேர் இருப்பாங்க கண்டிப்பா, இல்ல அம்மா இருப்பாங்க நினைக்கிறேன் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டோ, இல்லைன்னா அப்பாவோ, பிரதரோ, மாமாவோ, இல்லைன்னா யாரோ குழந்தையோ, வைஃபோ, ஹஸ்பண்டோ. இந்த 3 பேரை மனசுல லிஸ்ட் பண்ணிட்டீங்களா? லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன சொன்னீங்க? ரைட் ஹேண்ட் எக்ஸ்டெண்டா? வாட் இஸ் தட்? டெல் மீ. ரைட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ரைட். ஓ, நான் ஏன் ரைட்னு சொல்லிட்டேன்னா? ஓ சரி, அது எனக்கு தெரியல. எல்லாரும் திங்க் பண்ணிட்டீங்களா சார்? நிறைய பேர் திங்க் பண்ணல போல இருக்கு. என்னதான் சொல்றாங்க இவங்கன்னு பார்க்கலான்னு பாக்குறீங்களா? காது கொடுத்து கேட்கிற 3 பேர் கூட இல்லையா? இருக்காங்களா சார்? இருக்காங்களா? அவங்க எல்லாரையும் நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா யாராக உங்களுக்கு இருக்காங்கன்னு பார்த்துக்குங்களேன். உங்களை காது கொடுத்து கேட்டவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்க, இல்ல பிடிச்சவங்களா இருக்காங்களா அந்த 3 பேரும்? இல்ல நீங்க நேசிக்கிறவங்களா இருப்பாங்க, இருக்கிறாங்களா? இல்லைன்னா நீங்க ரொம்ப மரியாதை கொடுக்குறவங்களா இருப்பாங்க. கரெக்ட்? இந்த 3 பேர், இந்த 3 கேட்டகரியில தானே அந்த 3 பேரும் பொருந்துறாங்க. அப்போ காது கொடுத்து கேட்கிறவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்குது, நம்ம ரொம்ப நேசிக்கிறோம், நம்ம ரொம்ப மரியாதை கொடுக்குறோம். கரெக்டா?